ரொம்ப நாளாக சாப்பிடணும்னு நினச்சிக்கிட்டு இருந்த பிரியாணி கடைக்கு இன்றைக்கி நான் போனேன். ஸோ எல்லாருக்குமே தெரிஞ்ச கல்யாண பிரியாணி. நம்ம பீச் ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்டில் அப்படியே நம்ம நடந்து போனோம்னா இருக்கும். ஸோ நான் நிறைய ரீல்ஸில் பார்த்தேன் இந்த கடையை. அதனால் சரி நம்ம இன்றைக்கி ட்ரை பண்ணிடலான்னு சொல்லிட்டு ஒரு ஆசையோடு கிளம்பி ஒரு 12:30க்கெலாம் நான் போயிட்டேன் அங்கே சாப்பிட. அங்கே இருந்துட்டு பார்த்திங்கன்னா சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, அதுக்கப்புறம் எக் பிரியாணி, அதுக்கப்புறம் சிக்கன் 65 இது மட்டும்தான். ஸோ மட்டன் பிரியாணி ரேட் பார்த்திங்கன்னா 380. அப்புறம் சிக்கன் 65 ஒரு பிளேட் பார்த்திங்கன்னா 225. ஸோ நாங்கள் இருந்துட்டு ஒரு மட்டன் பிரியாணி தான் ஆர்டர் பண்ணியிருந்தது. அப்புறம் சிக்கன் 65 பிளேட். சரி, ஃபஸ்ட் நம்ம எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறம் இன்னொன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பண்ணது. ஸோ அங்கே பார்த்திங்கன்னா மட்டன் இருந்துட்டு ஒரு பீஸ் தான், 1-2 பீஸ் இருந்துருக்கும். நல்லா வெந்து தான் இருந்துச்சு, அதில் எந்த இதுவும் இல்லை. பிரியாணி ஆனால் அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இல்லை, எனக்கு டேஸ்ட்டாக இல்லை. ஓகேங்களா, இது என்னோடய ரிவ்யூ மட்டும்தான். அந்த கடையில் நிறைய பேர் விருப்பமாக சாப்பிட்றாங்க. அதனால் அந்த கடையோட டேஸ்ட் இதுதான்றதை நான் ஃபிக்ஸ் பண்ண விரும்பலை. எனக்கு அந்த டேஸ்ட் இருந்துட்டு கம்மியாக இருந்துச்சு. ரொம்ப அது டேஸ்ட்டாக இல்லை, எனக்கு தெரியல அது. ஸோ சிக்கன் 65மே இருந்துட்டு நல்லா போட்டிருந்தாங்க. ஆனால் நிறைய சக்கை கறியாக இருந்துச்சு. யூஸ்வலாக நமக்கு சக்கை கறி இருந்துட்டு பிரியாணிக்கில் தான் இருக்கும். 65 நல்லா மொறுமொறுன்னு இருக்கும்போது நமக்கு ஈஸியாக உள்ளே போயிடும். பட் அதுவுமே சக்கை கறியாக தான் இருந்துச்சு. நிறையா பேர் நாங்கள் சாப்பிடும்போதே 2 பேராக சாப்பிட்டாங்க. அப்புறம் பார்சலும் நிறையா வாங்கினாங்க. ஸோ அதுலேயுமே எங்களுக்கு எங்கேயுமே பிரான்ச் இல்லை, ஒரிஜினல் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க இதில். ஸோ நீங்கள் இந்த இடத்துல ட்ரை பண்ணலாமா? எப்படின்னா இந்த செட்டிநாடு டைப்பில் சாப்பிட்றவங்களாம், இந்த தொக்கா செட்டிநாடு டைப்பில் சாப்பிட்றவங்க, சீரக சம்பா ரைஸ் சாப்பிட்றவங்களுக்கு இருந்துட்டு இந்த பிரியாணி இருந்து கொஞ்சம் ஏமாற்றமாக தான் தெரியும். அந்த அளவுக்கு ஒரு டேஸ்ட்டு இதில் இல்லை. மேபி மற்றவங்களுக்கு இது பிடிக்கலாம், பிடிக்காமையும் போகலாம். பட் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட தாட்ஸ் என்ன அப்படின்றத நீங்கள் சொல்லுங்கள். தேங்க்யூ.